வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நவம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. டொரண்டோ டைம் இப்போது 9:04 PM அண்ட் டொரண்டோ வெதர் 3 டிகிரி செல்சியஸ். அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். இதில் துப்பாக்கி மற்றும் குழு வன்முறைக்கு எதிராக $75 million ஒன்டாரியோ கவர்மெண்ட் பிரீமியர் டக் ஃபோர்ட் முதலீடு செய்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வெள்ளம். இதில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீட்பு உதவி செய்வதாக பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று பிரஸ் கான்ஃபரன்ஸில் தெரிவித்திருந்தார். இதை பற்றியும் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கின்றது என்பதை பற்றியும் விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம், இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறப் போகின்றது. நான் முதல் சொல்லியிருந்த மாதிரி முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். ஸோ இதில் துப்பாக்கி மற்றும் குழு வன்முறைக்கு, அதாவது கன் அண்ட் கேங் வயலன்ஸுக்கு எதிராக $75 million வந்து சப்போர்ட் பண்ணுவது, அதை வந்து ஸ்டாப் பண்ணுவதற்காக இல்லாட்டி குறைப்பதற்காக $75 million வந்து இன்வெஸ்ட் பண்ண போகின்றார்கள் பிரீமியர் டக் ஃபோர்ட் அண்ட் ஒன்டாரியோ கவர்மெண்ட். ஸோ இதை பற்றி தான் இப்போது பார்க்க போகின்றோம். கனடாவை பொறுத்த வரைக்கும் கன் அண்ட் கேங் வயலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டு கொண்டு வருகின்றது. அண்ட் இது வந்து பப்ளிக் சேஃப்டியை வந்து குறைக்கின்றது. ஸோ கன் அண்ட் கேங் வயலன்ஸை வந்து நாங்கள் எவ்வளோத்துக்கு குறைக்க முடியுமோ இல்லாட்டிக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளோத்துக்கு பப்ளிக் சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த முயற்சியில் தான் இப்போது ஒன்டாரியோ கவர்மெண்ட் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஸோ இந்த $75 million வச்சு இந்த பணத்தொகை எதற்காக போக போகின்றது என்று பார்த்தோம் என்றால், 2 போலீஸ் யூனிட் வந்து கிரியேட் பண்ண போகின்றார்கள். ஸோ முதலாவது வந்து ஆஃபீஸ் ஆஃப் இல்லீகல் ட்ரக் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லியும் கன் அண்ட் கேங் மொபைல் ப்ராசிக்யூஷன் யூனிட் என்று சொல்லி 2 புரிம்பாக 2 யூனிட் வந்து ஓப்பன் பண்ண போகின்றார்கள். அது எதற்காக என்று பார்த்தோம் என்றால், இந்த கன் அண்ட் கேங் வயலன்ஸை வந்து மோர் ரீசர்ச் பண்ணுவதற்காகவும் எப்படி இதை கட்டுப்படுத்துவது என்ற முயற்சியில் ஈடுபடுவதற்காக இது வந்து இந்த $75 million யூஸ் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் வேறு இனிஷியேட்டிவ்ஸும் எடுப்பதாகவும் ஒன்டாரியோ கவர்மெண்ட் என்று சொல்லியிருந்தார்கள். ஸோ அதில் சில இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்று பார்த்தோம் என்றால், கன் அண்ட் கேங் இன்வெஸ்டிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக அதற்கு வந்து சப்போர்ட் பண்ணுவது, அது முதலாவது முயற்சி. அதைத் தொடர்ந்து பார்டர் என்ஹான்ஸ்மெண்ட் செக்யூரிட்டி டீம்ஸ் என்ற கெப்பாசிட்டியை வந்து கூட்டுவது, ஸோ இன்னும் நிறைய பேர் ஹையர் பண்ணுவது, ஸோ அது 2வது முயற்சி. அதைத் தொடர்ந்து ப்ரொவின்ஷியல் வைஸாக வந்து எவ்வளவு கன் அண்ட் கேங் வயலன்ஸ் நடைபெறுகின்றது அப்படி போன்ற விடயங்களை ஒரு டேட்டா பேஸில் வந்து டேட்டா பேஸ் வந்து அதற்காக க்ரியேட் பண்ணுவது. ஸோ இது 3வது முயற்சியாக இந்த 3 இனிஷியேட்டிவ்ஸுக்கும் இந்த பணத்தொகை போகும் என்றும் பிரீமியர் டக் ஃபோர்ட் என்று கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பிரீமியர் டக் ஃபோர்ட் சொல்லியிருந்தார், இந்த $75 million மூலமாக எங்களுடைய கம்யூனிட்டியையும் எங்களுடைய சில்ட்ரனையும் சேஃபாக வைத்திருப்பதற்கும் உதவும் என்றும் தெரிவித்திருந்தார். ஸோ இதை பற்றி பிரீமியர் டக் ஃபோர்ட் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கலாம். As we all know, here in Toronto, the issue of gun and gang violence is a significant issue. It has a big impact on our community. It's throughout the GTA and, in fact, many cities in the province. This type of violence this type of crime and the resulting violence it has a traumatic effect on residents of the city and, indeed, residents of other cities throughout the province. As a police service, we welcome investment that will help law enforcement agencies reduce the threat of gun and gang violence, and by extension, it enables us to help victims of these crimes. So today I want to welcome Premier Ford to 23 Division for an announcement that will help law enforcement strengthen our commitment to public safety. Thank you. Premier Ford. Thank you. Well, good afternoon, everyone. And on behalf of everyone standing with me, I want to thank Chief Raymer for having us here at 23rd Division. Earlier today, I had the pleasure of addressing the members of the
Police Association of Ontario at their annual general meeting. I want to thank, once again, all the members of the police services for the incredible work they've done keeping our community safe during this unprecedented time. We truly couldn't have done it without your help, and we're so grateful for everything that you do day in and day out. My friends, COVID-19 changed almost everything that is normal in our everyday lives. But one thing hasn't changed, hasn't stopped during the pandemic, is the gun and gang violence happening on our streets across Ontario. Let me put it into perspective. In just a year's time, the number of street gangs involved in opioid market more than doubled. And then it tripled when it comes to the methamphetamine market. It's not just drugs that are a problem. Guns remain a huge problem for communities all across Ontario. In fact, almost half of all firearm traffickers are street gangs. These are scary numbers, and it shows the size of the challenge faced when it comes to combating these criminals. Our government knows the police can't fight these thugs alone, and as Premier, I promise they'll never have to. We will spare no expense to ensure our brave women and men in uniform have everything they need to wage this battle against gun and gang activity. That's why today I'm announcing a further investment of over $75 million over 3 years to combat crime. Funding that will disrupt the drug supply chains and help investigative supports. It will help police trace firearms, identifying gun traffickers, prosecute the bad guys who put the lives of everyone in danger. This is about keeping our community safe. This is about keeping our children safe. These initiatives will disrupt gang activities and the drugs and human trafficking that fund these criminal elements. As I've said, there's no crime more deplorable, more heinous than human trafficking. There can be no mercy when it comes to cracking down on these crimes and the terrible people who commit them. And so we remain fully committed to working with our policing and community partners, arming them with the resources and tools they need to do their job to the best of their abilities. In fact, last week we announced an investment of over $267 million over the next 3 years to support community safety and policing grant program. I've said it before and I'll say it again. We will do whatever it takes to protect people from the criminals who want to do them harm and who threaten and prey on our children every single day. We will stand shoulder to shoulder with law enforcement. We will never relent in our duty to keep Ontarians safe. Thank you, and God bless the people of Ontario. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:12 PM எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். பிரீமியர் டாக்ஃபோர்ட் கன் அண்ட் கேங் வயலன்ஸை பற்றி குறிப்பிட்ட விடயங்களை பார்த்தோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 3-year பீரியடுக்காக யூஸ் பண்ணப்படும். அவர்கள் டொரண்டோ போலீஸ் அவர்களுடைய முயற்சிக்கு இந்த $75 million யூஸ் பண்ணப்படும். அண்ட் இந்த பணத்தொகையின் மூலமாக நிறைய வயலன்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும், நிறுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கம்யூனிட்டியை சேஃபாகவும் கீப் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று பிரீமியர் டாக்ஃபோர்ட் குறிப்பிட்டிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து சிட்டி ஆஃப் டொரண்டோ பற்றி தான் பார்க்க போகின்றோம். இன்றைக்கு சிட்டி ஆஃப் டொரண்டோவில் லூயி ரியல் டே என்று மார்க் பண்ணப்படுகின்றது, இன்றைக்கு இடம்பெற்றிருக்கின்றது. இதற்காக டொரண்டோ மேயர் ஜான் டோரி இன்று ஃப்ளாகை சிட்டி ஹாலில் ரைஸ் பண்ணியிருந்தார். ஏன் இந்த டே கனடாவில் செலிப்ரேட் பண்ணப்படுகின்றது என்று பார்த்தோம் என்றால், லூயி ரியல் என்பவர் ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர் ஃபார் மீட்டி பீப்புள். ஸோ இண்டிஜினஸ் பீப்புளில் 3 விதம் இருக்கின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ், இனுவிட் அண்ட் மீட்டி. ஸோ இந்த மீட்டி பீப்புள் நிறையவே இண்டிஜினஸ் பீப்புள் மாதிரி நிறையவே டிஸ்கிரிமினேட்டரி ஆக்ஷனுக்கு, ஃபெடரல் கவர்மெண்ட் டிஸ்கிரிமினேட்டரி ஆக்ஷனுக்கு ஆக்ஷனால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஸோ இவர்களின் ரைட்ஸுக்காக லூயி ரியல் என்பவர் நிறைய போராடி இருக்கின்றார். ஸோ அந்த காரணத்துக்காக நவம்பர் 16, 1885 இவர் கனடியன் கவர்மெண்டால் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஸோ இதனால் இந்த டேயை சிட்டி ஆஃப் டொரண்டோவில் முக்கியமான ஒரு டேயாக மார்க் பண்ணி ஃப்ளாகை ரைஸ் பண்ணியிருக்கின்றார்கள். இதை பற்றி டொரண்டோ மேயர் ஜான் டோரி சொல்லிய விடயங்களை பார்க்கலாம்.
We mark Louis Riel Day each year on November the 16th. It is, in fact, a sad day in Canadian history. It's the day on which Louis Riel was executed by the Government of Canada in 1885 for his beliefs, but for leading the Northwest resistance in defense of the Métis, and those were his very strongly held beliefs in terms of what he did at that time. For those who don't know, troops from Toronto were sent to suppress the resistance. This is a shameful part of our history. For many years, Louis Riel was portrayed as a traitor and a rebel. Unfortunately, this characterization still persists to some extent today. But we now know better, as the Métis community has always known, that Louis Riel was a fierce advocate of the Métis people and of their rights, who fought for what he believed in and stood up for the rights of an equity-deserving people. I hope that future generations will know this truth about this political and spiritual leader. This is why today is so important and why we gather here at Toronto City Hall to raise this flag, to raise awareness around Louis Riel, to acknowledge those parts of our history that we need to look at very carefully so as to learn and to understand and not to repeat. On Louis Riel Day, we also acknowledge the proud and vibrant Métis community here today across our country, but also right here in the City of Toronto, and the immense contributions they're making on a day-to-day basis to our city and to our country. While the history of Toronto's racial relationship with the Métis community is complex, we at the City are trying to take considerable action to heal the wounds of colonialism and to take significant steps towards reconciliation. I look forward to working with the Toronto and York Region Métis Council, the Métis Nation of Ontario, and other community groups as we move towards our common goal of improving the lives of Métis people, Métis residents here in the City of Toronto. Awareness, atonement, action. These are all spoken about in the context of reconciliation, in fact, in the Truth and Reconciliation Commission report. All are important, and I'm trying my very best as Mayor to address myself to all three. Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation, சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services, Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Columbia Groups. Toronto Mayor John Tory Louis Riel டேயை பற்றி குறிப்பிட்ட விடயங்களை பார்த்தோம். ஹிஸ்ட்ரியிலேயே இது கனடா வைக்கப்படக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்று தான் சொல்ல வேண்டும். லூயி ரியால் என்பவர் பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர். இவர் மேச்சி பீப்புள் இந்த ரைட்ஸுக்காக போராடி இருக்கின்றார். இதன் காரணமாக இவருடைய பிலீஃப்ஸ் என்ற காரணமாக கவர்மெண்ட் இவரை பர்சிக்யூட் பண்ண இருக்கின்றார்கள். ஸோ இப்படிப்பட்ட விடயங்கள்லேருந்து நாங்கள் லேர்ன் பண்ணி கொண்டு தான் இருக்க வேண்டும். அண்ட் ஹிஸ்ட்ரியில் திருப்பி இதை போன்ற பிள்ளைகளை விடக்கூடாது. அண்ட் இண்டிஜினஸ் பீப்புளோட ரீகன்சைல் பண்ணுகின்ற முயற்சியில் டொரண்டோ மேயர் ஜான் டோரியும் அவருடைய பாடை செய்வார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் இப்போ பிரிட்டிஷ் கொலம்பியாவில் எப்படி வெதர் இருக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம். பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோர்ம், நிறைய மழையாக இருக்கின்றது. அங்கே வெள்ளத்தால் நிறைய மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பேரழிவு காரணமாக வெள்ளத்தால் ஏற்பட்ட விடயங்களை தான் பார்க்க போகின்றோம். ஸோ நிறைய பேர் நாட் சேஃபான என்வாயன்மெண்ட்டில் இருக்கின்றார்கள். அண்ட் சிச்சுவேஷன் அங்கே மோசமாகவே இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வெள்ளத்தால் நிறைய பேர் ஹைவேஸில் ஸ்டக் ஆகி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே பவர் அவுட்டேஜ் இருக்கின்றது. அண்ட் ரோட்வே எல்லாம் கொலாப்ஸ் ஆகி இருக்கின்றது. ஸோ அங்கு நடைபெறுகின்ற விடயங்களில் ஒரு ஸ்மால் கிளிப்பை பார்க்கலாம். Car that's down there. I believe that there was a couple cars. I couldn't spot the other one though. But those people did self-extricate last night and apparently they're okay.
The province tasked with rescuing more than 250 people. Heavy search and rescue teams have been deployed to assist, and we are looking at the possibility of air rescue if needed. High winds may challenge these efforts. The search and rescue crews right now are assessing the situation based on the weather and are going to be doing everything they can to get people out of their vehicles and to safety. But the bottom line is it must be done safely. As you know, it's daylight now and that work is underway. And when we have more information, we'll let you know. And it's not just here. Raging water, mudslides, and widespread flooding spans across BC as a furious storm rages on, wreaking havoc on communities, closing highways, and forcing people from their homes. It was hairy. It was crazy. Yeah, it was very nerve-wracking. That's the sewer lagoons are just overflowed. The entire community of Merritt evacuated this afternoon. Flooding has led to evacuation alerts and orders in the Fraser Valley, as well as significant impacts to the wastewater treatment plant in Merritt. Merritt residents cannot use any water, including running faucets or flushing toilets, until further notice. Abbotsford, Chilliwack, Princeton, and Vancouver Island hammered by torrential rain. Our focus right now is safety, making sure that our people traveling on the roads are safe, as well as our contractors who are going to start getting their equipment working to be able to get these roads reopened as soon as we can in a safe way. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Toronto time 9:21 p.m. Toronto weather 3 degrees Celsius and எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Columbia Groups. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இங்கே வந்து எஸ்பெஷலி சிட்டி ஆஃப் மெரிட் என்ற இடத்துல வந்து 7,000 people evacuate பண்ணப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வீடுகளிலிருந்து. அண்ட் அட்லீஸ்ட் 1 person இந்த மண் சரிவு காரணமாக இறந்திருக்கின்றார். அண்ட் 2 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். இந்த காணாமல் போனவர்களில் நிறைய பேர் காணாமல் போனதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 2 பேர் தான் இப்போது ரிப்போர்ட் பண்ணியிருக்கின்றனர் காணாமல் போனதென்று. அது மட்டும் இல்லாமல் பாடசாலைகளும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு. இப்போது இதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கைத்திருந்தார். அவர் எப்படி ஃபெடரல் கவர்மெண்ட் இந்த சிச்சுவேஷனில் உதவ போகின்றார்கள் என்பதை பற்றி. ஸோ இதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கலாம். Obviously, extremely concerned about the situation in British Columbia right now, and quite frankly, what hundreds of families are going through. Thousands of people affected across the province. Extreme weather events. As a government, we've been liaising closely with the government of British Columbia, providing supports in any way we can, and we will continue to be there. I'm supposed to be speaking with Premier Horgan a little later this evening to make sure that he knows what our ministers have been saying, which is we are there to help in any way, shape, or form we possibly can. What can you offer? This is a real priority. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். Care First One Stop Multi Services Center, Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108, www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா.
எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Columbia Grips. இப்போது Toronto weather 3 degrees Celsius and எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Columbia Grips. நிகழ்ச்சியில் அடுத்து ஒன்டாரியோ பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ பிரீமியர் டக்ஃபோர்ட் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் ஒன்டாரியோவில் இப்போ கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. ஸோ இதை பற்றி நிறைய பேர் பயத்தில் இருக்கலாம். ஸோ இதை பற்றி பிரீமியர் டக்ஃபோர்ட் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கின்றார் இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவர் குறிப்பிட்ட விடயங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால் கோவிட் கேசஸ் கூடிக்கொண்டு வருகின்றது. இதன் காரணம் ஏனென்றால் வெதர் வந்து இப்போ கொஞ்சம் கோல்டாக வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதன் காரணமாகவும் அதனால் இன்டோர்ஸில் மீட் பண்ணுவதன் காரணமாகவும் கோவிட் கேஸ் வந்து கூடிக்கொண்டு வருகின்றது. ஆனால் ஸ்டில் ஹை ரிஸ்காக ஒரு விடயமும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து திருப்பி ஒன்டாரியோ முழுவதும் கொண்டு வருவதற்கான தேவைகள் இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். ஸோ இதன் காரணமாக ஒன்டாரியோவில் வந்து ஃபுல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர மாட்டினோம். பட் ஒன்டாரியோவில் வந்து ரீஜனல் வைஸாக ஸோ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஒன்டாரியோவில் கோவிட் தொற்றுக்கள் அதிகரித்து வருகின்றதோ அங்கே மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று பிரீமியர் டக்ஃபோர்ட் கூறியிருந்தார். அண்ட் அவர் சொல்லியிருந்தார் லோக்கல் அப்ரோச் தான் வந்து மேக் சென்ஸ் பண்ணுது இந்த டைமில். ஏனென்று பார்த்தோம் என்றால் எல்லோருமே வேக்சின்ஸை பெற்றிருக்கின்றன அண்ட் ரிஸ்க் வந்து லோவாக தான் இருக்கின்றது. அண்ட் அவர் சொல்லியிருக்கின்றார் இது வந்து தான் தனியாக எடுத்த முடிவில்லை. இவர் டாப் டாக்டர்ஸ், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஒன்டாரியோஸ் 34 ஹெல்த் யூனிட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணித்தான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார் என்று தெரிவித்திருந்தார். இப்போ ஒன்டாரியோவில் வந்து 2 இடங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் மெஷர்ஸை வந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். என்று பார்த்தோம் என்றால் அவர்களுடைய ஹெல்த் சிஸ்டம் கோவிட் கேசஸ் கூடிக்கொண்டு போனால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது என்ற காரணத்தாலும் தொற்றுக்கள் கூடுதலாக அதிகரித்து வருகின்றது என்ற காரணத்தாலும் எங்கென்று பார்த்தோம் என்றால் அல்கோமா ரீஜன் இன் நார்தர்ன் ஒன்டாரியோவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை திருப்பி கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஸோ பிஸ்னஸ் கெப்பாசிட்டி லிமிட்ஸ் வந்து இந்த இடத்தில் திருப்பி வந்திருக்கின்றது. அண்ட் ஸ்டில் ஒன்டாரியோவில் டாப் டாக்டர்ஸ் எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றார்கள், நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா இல்லாட்டி க்ரௌடில் இருக்கின்றீர்கள் என்றால் ப்ளீஸ் உங்களுடைய மாஸ்கை வேர் பண்ணிக்கொள்ளுங்க, போட்டுக்கொள்ளுங்க. அண்ட் உங்களுடைய சோஷியல் சர்க்கிளையும் வந்து லிமிட்டடாக வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளோத்துக்கு குறைய வைத்திருக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு குறைவாக வைத்திருங்க. அண்ட் க்ரௌட்ஸை அவாய்ட் பண்ணுங்க இப்போ எல்லாம் முடியுமோ. அண்ட் க்ளோஸ் கான்டாக்டையும் அவாய்ட் பண்ணுங்க என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒன்டாரியோவில் இப்போது மொத்தமாக 481 கோவிட் தொற்றுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அண்ட் ஒரு இறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அண்ட் ஒன்டாரியோ பற்றி தான் திருப்பியும் பார்க்க போகிறோம் கோவிட் சுச்சுவேஷனை பற்றி. ஸோ டெஸ்டிங் ஒன்டாரியோவில் கோவிட் டெஸ்டிங் பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸோ ஒன்டாரியோவில் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இடங்கள் இருக்கின்றது. ஆனால் இப்போது ஒன்டாரியோவில் ஃபார்மசிஸ்லேயும் நீங்கள் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் டெஸ்ட் பண்ணலாம் என்று ஒரு நியூ அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். ஸோ இன்றைக்கு பிரீமியர் டக்ஃபோர்ட் குறிப்பிட்டிருந்தார் ஒன்டாரியோவில் கோவிட் தொற்றுக்கான அறிகுறிகள் இருப்பவர்கள் ஃபார்மசிஸில் போய் டெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபார்மசிஸ் எந்தெந்த ஃபார்மசிலாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும் என்றால் அது அவர்களுடைய விருப்பம். ஸோ சில ஃபார்மசிஸ் வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இல்லாட்டிக்கு அது அவர்களுடைய சாய்ஸ். ஸோ பார்ட்டிசிபேட்டிங் ஃபார்மசிஸ் வந்து ஃபார்மசிஸில் நீங்கள் போய் உங்களுடைய கோவிட் டெஸ்ட்டை எடுக்கலாம். ஸோ ஃபார்மசிஸில் வந்து நிறைய பேர் போய் வருவார்கள், நிறைய பேர் இருப்பார்கள். ஸோ அப்போ எல்லாம் போய் வர கஸ்டமர்ஸுக்கு இது வந்து சேஃப்டி கன்சர்னாக இருக்காதா, இல்லாட்டி எங்கள் வேலை செய்பவர்களுக்கு சேஃப்டி கன்சர்னாக இருக்காதா என்றால் சம்டைம்ஸ் கோவிட் இருப்பவர்கள் போய் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல போகிறது சேஃபாக என்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ சேஃப்டி கன்சர்ன் இப்படி ஃபார்மசிஸில் ஸ்பெஷலாக கொண்டு வரதால் வரும் என்று நிறைய கருத்துக்கள் வந்தது. ஸோ இதற்கு பிரீமியர் டக்ஃபோர்ட் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால் அவர் சொல்லியிருக்கின்றார் ஃபார்மசிஸில் வந்து நான் முழுதாக நம்புகின்றேன் அவர்களுடைய வேலைகளை தேவைப்பட்ட மாதிரி செய்வார்கள் அண்ட் சேஃப் ஆகவும் செய்வார்கள் என்று. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே தேவையான மெஷர்ஸை கொண்டு வரப்போவதாக சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விடயங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார். ஸோ இதில் வந்து எப்படி சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுவதற்காக எப்படி என்ன மாதிரியான மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு வருகின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால் டெஸ்டிங்குக்கு தனியாகவே ஒரு தனி இடம் வந்து ஒதுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் மேண்டட்டரியாக இருக்கும்.
அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பிறகும் ஃபுல் க்ளீனிங் நடக்கும். ஸோ அதுக்கு பிறகு தான் அடுத்த ஒரு ஆள் போய் டெஸ்ட் எடுத்த பிறகு க்ளீனிங் நடந்த பிறகு தான் அடுத்த ஆள் டெஸ்ட் போய் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசியில் வருபவர்கள் அனைவருமே தங்களுடைய மாஸ்கை போட்டிருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டன் டைம்ஸ் வந்து என்வாயன்மெண்ட்டை க்ளீன் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஸோ இது வந்து சேஃபான ஒரு என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும் என்று பிரீமியர் டக்ஃபோர்ட் தெரிவித்திருந்தார். அண்ட் பிரீமியர் டக்ஃபோர்ட் சொல்லியிருந்தார், எந்த ஃபார்மசிஸ் எல்லாம் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வென்டிலேஷனை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்றப்போ தான் ஏர் ஃப்ளோ நல்லதாக இருக்கும் என்பதையும் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேட்டிங் ஃபார்மசிஸ் வந்து அவர்கள் ஒரு சைனேஜ் வச்சுருக்கணும். ஸோ இங்கே வந்து கோவிட் டெஸ்டிங் நடக்கின்றது என்று அங்கே வர கஸ்டமர்ஸுக்கு தெரிவதற்காக ஒரு சைன் வந்து போட்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இதுதான் வந்து இவர் என்று தெரிவித்த விடயங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்டான விடயம் என்னவென்றால் கனடா வைடில் ஒன்டாரியோ தான் முதல் முறையாக ஒன்டாரியோ தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ ஒரு இடத்துலையும் ஃபார்மசிஸில் கோவிட் சிம்டம்ஸ் இருப்பவர்கள் போய் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இல்லை. ஸோ ஒன்டாரியோ முதல் முறையாக இந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கின்றார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது நாங்கள் ஃபெடரல் லெவலில் என்ன நடக்கின்றது என்பதை தான் பார்க்க போகின்றோம். ஸோ நுணுவர் என்கின்ற ஒரு ப்ராவின்ஸில் என்ன மாதிரியான நிலைமை இருக்கின்றது என்பதை தான் பார்க்க போகின்றோம். ஸோ அங்கே வந்து மோஸ்ட்லி இண்டிஜினஸ் பீப்புள் ஒரு வசிக்கின்ற இடம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இங்கே வந்து October 12 இருந்து October 12 இருந்து குழாய் நீரில் எரிபொருள் உள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஸோ October 12 இருந்து அங்கே வசிப்பவர்களுக்கு சேஃபான வாட்டர் சப்ளை இல்லை. ஸோ இது வந்து மிகவும் ஒரு கன்சர்னிங்கான ஒரு விடயம். கனடாவில் ஒரு டெவலப்ட் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து 8,000 மக்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு சேஃப் வாட்டர் இல்லை. ஸோ இதை பற்றி ஜக்மீத் சிங் ஃபெடரல் லீடர் NDP லீடர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ அதை பற்றி தான் இப்போது பார்க்க போகின்றோம். So honored to have you on the team and so honored to be here in Nunavut. As Lori mentioned, we're here to hear from people, we're here to listen to the concerns. We're also here to fight for you. And one of the biggest concerns right now that has come up since just I arrived yesterday, it's already come up a number of times, is of course the water crisis. We've heard from territorial government officials as well as the mayor that the cost to fix the problem is $180 million. And so today we are making our commitment is that we are demanding that the federal government provide full funding, the full $180 million at least to fix this water crisis. And the reason why I make this demand is if there's a water crisis of this nature in any other major city in Canada, imagine if in Ottawa, the capital of the country, imagine if in Toronto, Montreal, Vancouver, in any major city, if there was a problem with the water, if there were hydrocarbons in the water, what would the federal government do? They would act immediately to fix the problem. And that's why we're demanding that the federal government step up and provide the sufficient funding needed to make sure we fix this problem so that the people of the Calumet, of Nunavut can have access to clean drinking water. That has to be a starting point for justice, fairness, and decency, is to make sure that that funding is available to fix this problem. Welcome back. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா, டொரண்டோ டைம் 9:32 PM. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரப்ஸ். NDP லீடர் ஜக்மீத் சிங் ஒரு இம்பார்ட்டண்டான இஷ்யூவை பற்றி அட்ரெஸ் பண்ணியிருந்தார். அதாவது நுணுவட் நகரில் இப்போது குடிநீர் இல்லை என்ற ஒரு விடயத்தை பற்றி அட்ரெஸ் பண்ணியிருந்தார். அண்ட் 8,000 ஆக்களுக்கு மேற்பட்டவர்கள் குடிநீர் இல்லாமல் இப்போது இருக்கின்றார்கள். அண்ட் அவர் சொல்லியிருந்த ஒரு விடயம் என்னவென்றால் மேஜர் சிட்டிஸில், அதாவது ஆடவா, இல்லாட்டி டொரண்டோ, மொன்ட்ரியல் போன்ற இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால் ஃபெடரல் கவர்மெண்ட் இவ்வளவு காலமாக ஆக்ஷன் எடுக்காமல் இருப்பார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அண்ட் இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு $180 million செலவாகும் என்பதும் கண்டறியப்பட்டிருக்கின்றது என்பதையும் தெரிவித்திருந்தார். ஸோ இப்படிப்பட்ட விடயங்கள் கூடிய சீக்கிரமே ஃபிக்ஸ் பண்ணப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் ஜக்மீத் சிங், NDP லீடர்.
நிகழ்ச்சியில் அடுத்து வேக்சின்ஸ் பற்றி தான் பார்க்க போகின்றோம், தடுப்பூசிகள். ஸோ அடல்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லோருமே தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றிருப்பார்கள், ஃபைசர் இல்லாட்டிக்கு மொடர்னா. ஸோ சின்ன பிள்ளைகள் 5 வயதிலிருந்து 6 வயதிலிருந்து 11 வயதுக்குட்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது என்பதை தான் பார்க்க போகின்றோம். ஸோ மொடர்னா குழந்தைகளுக்கான COVID-19 தடுப்பூசிகளை அங்கீகரிக்குமாறு ஹெல்த் கனடாவுடன் கேட்டுள்ளது. ஸோ மொடர்னா வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கின்றார்கள் ஹெல்த் கனடாட்ட, நீங்கள் இந்த மொடர்னா வேக்சினை சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது 6 வயதிலிருந்து 11 வயதுக்குட்பட்டவர்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண வேணும் என்று. ஸோ ஹெல்த் கனடா இப்போது அவர்களுடைய மதிப்பாய்வை ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ இது எஃபெக்டிவாக என்று மதிப்பாய்வு ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அண்ட் இவர்கள் குறிப்பிட்ட விடயம், ஹெல்த் கனடா குறிப்பிட்ட விடயம் என்னவென்று பார்த்தோம் என்றால், நன்மைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு நிலையிலே தான் இந்த மொடர்னா வேக்சின் அப்ரூவ் பண்ணப்படும். சைட் எஃபெக்ட்ஸ் கூட இருந்தால், இல்லாட்டிக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கூட இருந்தால் இது அப்ரூவ் பண்ணப்படாது என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். அண்ட் மொடர்னா இந்த 6 வயதிலிருந்து 11 வயதிற்கு இடைப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த மொடர்னா எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், ஸ்டில் கோவிட் சிம்டம்ஸ் இருக்குமா, நாங்கள்லாம் வேக்சின்ஸ் போட்டோன்னா ஒரு நாளாக படுத்திருப்போம் காய்ச்சல். ஸோ இவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விடயம் இருக்குமா என்று கேட்டிருந்தார்கள். ஸோ அதுக்கு இவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஸோ ஒரு மொடர்னா ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ இதில் 4753 பிள்ளைகளை வைத்து அவர்களுக்கு ஒரு ஆக்சுவல் மொடர்னா வேக்சின் போட்டிருப்பார்கள், இல்லாட்டி ஒரு டம்மி வேக்சினை போட்டிருப்பார்கள். போட்டுட்டு எப்படி இந்த வேக்சின் அந்த பிள்ளைகளோட பாடியில் இருக்கின்றது என்பதை ரீசர்ச் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ இது மொடர்னா வேக்சினை போட்ட பிறகு பிள்ளைகளோட பாடியில் இது சப்போர்ட் பண்ணும், எஃபெக்டிவாக இருக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் போட்ட பிள்ளைகளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கின்றது. தலையடி, இல்லாட்டிக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுறது, காய்ச்சல், அண்ட் தடுப்பூசி போட்ட கையில் நோ போன்ற விடயங்கள் அவர்களுக்கும் வந்திருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ இவ்வளவு தான் வேக்சின்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒன்டாரியோ கனடா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கின்ற விடயங்கள். இதைத் தொடர்ந்து கரன்சி தான் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம். ஸோ ஸ்ரீலங்காவில் 191 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அண்ட் இந்தியாவில் 6175 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. வேறு இடங்களிலும் எப்படி கரன்சி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 191 இலங்கை ரூபா, இந்தியா 61.75 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா. IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோ டைம் 9:38 PM, டொரண்டோ வெதர் 3 degrees Celsius, அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். நிகழ்ச்சியில்
அடுத்து பார்க்க இருப்பது ஒரு கோர்ட் கேஸ் பற்றி தான் பார்க்க போகின்றோம். 38 வயதான நிஷந்தன் குணபாலன் என்பவர் ஒரு பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பு சட்டம் ஆகியவர்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்ததற்காக 4 குற்றச்சாட்டுகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அண்ட் இந்த கோர்ட் கேஸ் டிசம்பர் 16th நடைபெறும். அண்ட் அதை அவர் எதிர்கொள்வார் டிசம்பர் 16th என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்து கலையரங்கம். ஸோ இதில் ஒரு கிட்டார் பீஸ் தான் பார்க்க போகின்றோம். இதை கிட்டார் ப்ளே பண்ணியவர் அரவிந்த் தினேஷ். பார்க்கலாம். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Toronto time 9:43 p.m. Toronto weather 3 degrees Celsius and எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Columbia Groups. அரவிந்த் தினேஷின் ஒரு கிட்டார் பீஸ் பார்த்தோம். மிகவும் அழகாகவே வாசித்திருந்தார். இதுதான் இவருடைய முதலாவது யூடியூப் வீடியோ. ஸோ நீங்கள்
அவர் இன்னும் நிறைய யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணுவார் என்று நம்புகின்றோம். அண்ட் இவருடைய பாடல்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் அரவிந்த் தினேஷ் என்று யூடியூப்பில் சர்ச் பண்ணுவதன் மூலமாக பார்த்து மகிழலாம். அடுத்ததாக நவம்பர் 20th கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. 11 மணி தொடக்கம் 12 மணி வரை. இதில் எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகின்றோம் என்று பார்த்தோம் என்றால் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றிய விடயங்களை தான் பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகின்றோம். ஸோ இதை பற்றி நீங்கள் மேலதிகமாக அறிந்து கொள்வதற்கு நவம்பர் 20th 11 மணி தொடக்கம் 12 மணி வரை பார்க்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சியை. அண்ட் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருந்து ஸ்ரீதரன் துரைராஜா எங்களுடன் இணைந்து கொள்ளப் போகின்றார். ஸோ அகேன் நவம்பர் 20th 11 AM to 12 PM லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருந்து ஸ்ரீதரன் துரைராஜா எங்களுடன் இணைந்து கொள்ளப் போகின்றார். இப்போது டொரண்டோ டைம் 9:44 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து கனேடிய செய்திகள் வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இன்று நவம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் பேரழிவுகரமான வெள்ளத்தால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக குறைந்தது ஒருவர் மரணமடைந்துள்ளதாக RCMP இன்று மாலை உறுதிப்படுத்தியது. பெம்பர்டன் மற்றும் லிலோட் இடையே நெடுஞ்சாலை 99 மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் இருந்து ஒரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டதாக இன்று வெளியான அறிக்கையில் RCMP தெரிவித்தது. காவல்துறையினர் அந்த பெண்ணின் குடும்பத்தினருடன் தொடர்பு கொண்டு அவரது மரணம் குறித்து அறிவித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மண்சரிவு காரணமாக குறைந்தது 2 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த பேரழிவு காரணமாக வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிடும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அமலில் இருந்த வானிலை எச்சரிக்கைகள் இன்று காலை தளர்த்தப்பட்டன. கனடாவின் மேற்கு கடலோரத்தை தாக்கிய ஒரு தீவிர புயல் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பேரழிவை ஏற்படுத்தியது. அங்கு பல நாட்களாக பெய்த மழையால் பல சமூகங்களில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டது. அகாசிஸ் நகரில் மண்சரிவில் இருந்து 311 பேர் மீட்கப்பட்டனர். அபாஸ்ஃபோர்ட், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 1100க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்து இன்று குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். சில போக்குவரத்துகள் மீண்டும் திறக்கப்பட்டாலும் வெள்ளம் மற்றும் மண்சரிவுகளின் விளைவாக பல நெடுஞ்சாலைகள் தொடர்ந்தும் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திற்கு மீட்பு உதவியை வழங்க கனேடிய அரசாங்கம் தயாராக இருப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். பேரழிவுகரமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அரசு உதவ தயாராக இருப்பதாக பிரதமர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திற்கு தேவையான ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக அவசரகால தயார்நிலை அமைச்சர் பில் பிளேயர் கூறினார். குழந்தைகளுக்கான கோவிட் தடுப்பூசியை அங்கீகரிக்குமாறு ஹெல்த் கனடாவிடம் மொடர்னா கோரியுள்ளது. 6 முதல் 11 வயது வரையிலான குழந்தைகளுக்கான ஸ்பெக்வேக்ஸ் கோவிட் தடுப்பூசியை அங்கீகரிப்பதற்காக மொடர்னாவின் கோரிக்கையை ஹெல்த் கனடா பெற்றுள்ளது. 5 முதல் 11 வயது வரையிலான குழந்தைகளுக்கான ஃபைசர் தடுப்பூசியின் தற்போதைய மதிப்பாய்வுடன் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட மொடர்னாவின் மதிப்பாய்வுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக ஹெல்த் கனடா கூறுகிறது. அனைத்து கோவிட் தடுப்பூசிகளைப் போலவே பாதுகாப்பு, செயல்திறன் மற்றும் தரம் ஆகியவற்றுக்கான அதன் உயர் அறிவியல் தரத்தை பராமரிக்கும் அதே வேளையில் இந்த தடுப்பூசியின் மதிப்பாய்வுக்கு முன்னுரிமை அளிக்கும் என ஹெல்த் கனடா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த வயதினருக்கு ஏற்படும் அபாயங்களை விட நன்மைகள் அதிகமாக இருப்பதாக தரவை மதிப்பாய்வு செய்தால் மட்டுமே குழந்தைகளுக்கான தடுப்பூசியை பயன்படுத்த அங்கீகரிக்கப்படும் எனவும் ஹெல்த் கனடா கூறுகிறது.
ஆன்டாரியோவில் கோவிட் அறிகுறிகள் உள்ளவர்கள் மருந்தகங்களில் பரிசோதனை செய்து கொள்ள அனுமதிக்கப்பட உள்ளது. அரசாங்கம் அதன் கோவிட் பரிசோதனையை மருந்தகங்களில் அறிகுறியுள்ள நபர்களை உள்ளடக்கியதாக விரிவுபடுத்த உத்தேசித்துள்ளதாக தெரிய வருகிறது. தற்போது தொற்றுக்கான எந்த அறிகுறியும் இல்லாதவர்கள் மட்டுமே கோவிட் PCR பரிசோதனையை மேற்கொள்ள மருந்தகங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். கோவிட் பரிசோதனையை முன்னெடுத்து முடிந்தவரை விரைவாக முடிவுகளை பெற விரும்பும் எவரும் இந்த முறையை பயன்படுத்த ஒன்டாரியோ சுகாதார அமைச்சகம் அனுமதிக்க உள்ளது. கோவிட் PCR சோதனை திட்டத்தில் இந்த மாற்றங்களை விரைவில் சுகாதார அமைச்சகம் அறிவிக்க உள்ளது. மருந்தகங்களில் கோவிட் அறிகுறி பரிசோதனையை அனுமதிக்கும் மாற்றங்கள் மாகாணம் முழுவதும் நிகழும் என அரசாங்க தரவுகள் உறுதிப்படுத்தியுள்ளது. எக்வலட் சமூகத்தின் போதிய தண்ணீர் அவசர நிலையை சரி செய்வதற்கான செலவை லிபரல் அரசாங்கம் செலுத்த வேண்டும் என NDP தலைவர் கோரியுள்ளார். எக்வலட் நீர் நெருக்கடிக்கு $180 மில்லியன் செலவை மத்திய அரசு செலுத்த வேண்டும் என NDP தலைவர் ஜக்மீத் சிங் கோரியுள்ளார். நுணவூர் தலைநகரில் வசிக்கும் 8,000 பேர் கடந்த அக்டோபர் 12 முதல் குழாய் நீரில் எரிபொருள் இருப்பதாக கண்டறியப்பட்டதில் இருந்து அதனை உபயோகிக்க முடியாத நிலை தோன்றியுள்ளது. பிராந்திய மற்றும் நகராட்சி அரசாங்கங்கள் இந்த சிக்கலை நிரந்தரமாக சரி செய்ய $180 மில்லியன் செலவாகும் என மதிப்பிட்டுள்ளதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சிங் கூறினார். ஆட்டவா அல்லது வான்கூவர் போன்ற பெரிய நகரங்களில் இதேபோன்ற நெருக்கடி ஏற்பட்டால் அதனை சரி செய்ய மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்ற அவசர நிலை மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய எக்வலட்டின் நீர் உள்கட்டமைப்புக்கு நிரந்தர மேம்படுத்தல் தேவை எனவும் சிங் கூறினார். RCMPயின் ஒருங்கிணைந்த பண மோசடி விசாரணை குழு தமிழரான பண பரிமாற்ற சேவைகள் வணிக உரிமையாளர் மீது குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது. மாக்கம் நகரை சேர்ந்த 38 வயதான நிஷாந்தன் குணபாலன் மீது இந்த குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. இவர் சாயிசன் துரித பணமாற்ற சேவை என்ற நிறுவனத்தை மாக்கம் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகாமையில் நடத்தி வருகிறார். பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பு சட்டம் ஆகியவற்றுக்கு தவறான தகவல்களை தெரிந்தே வழங்கியதாக 4 குற்றச்சாட்டுகள் அவர் மீது பதிவாகியுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நிஷாந்தன் குணபாலன் அடுத்த மாதம் 16 தன் மீதான குற்றச்சாட்டை எதிர்கொள்ள உள்ளார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா, டொரண்டோ டைம் 9:51 PM. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கர்ப்ஸ். இப்போது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸோ இவர் US பிரசிடென்ட் ஜோ பைடன் மற்றும் மெக்சிகன் பிரசிடென்ட் ஆண்ட்ரூ மேனுவல் லோபஸுடன் யூஎஸ்க்கு போய் அவர்களை பார்ப்பதாக ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கின்றது. அண்ட் இதுதான் 2016க்கு பிறகு முதல் முறையாக நேரில் இப்போது தான் பார்க்க போகின்றார்கள் மூவரும். இந்த மீட்டிங்கின் மெயின் கோல், அதாவது US பிரசிடெண்ட்டோட மீட் பண்ணுறதுன்ற மெயின் கோல் என்னென்று பார்த்தோம் என்றால், ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது யூஎஸ்க்குமான கனடாக்குமான ஒரு நிலைமை நாட் ஸோ குட் என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ இதை இந்த நிலைமையை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காகவும் ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நடைபெற்ற டேமேஜை ரிப்பேர் பண்ணுவதற்குமான ஒரு சான்ஸாக இது இருக்கும் என்று கருதப்படுகின்றது. அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் Minister Mary Ng and Public Safety Minister Marco Mencidino and new Foreign Affairs Minister Melanie Joly இவருடன் போவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நாளை நிலவும் காலநிலை எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஹோம்லைன் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 17 புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது.
ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழை மற்றும் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி இடம்பெறும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.